நீண்ட நாட்கள் இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகளை அனுபவிப்பதற்கும் அல்லது இறைவனிடத்திலே வந்து அவனிடத்தில் இருக்கக்கூடியவைகளை அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு சாய்ஸ் கொடுத்தான். நான் வந்து அல்லாஹ்விடம் உள்ளதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் அழுகுறாங்க. மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போலாம் நம்மை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்தே மக்கால இருக்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, 2 வல்லரசுகள் ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்திலே கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அப்போவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த ரோம பேரரசையும் பாரசீக பேரரசையும் வீழ்த்தி விட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பார்கள், அது வரைக்கும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா விளக்குறாங்க. அதை நான் இதனால தான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக திகழ்ந்தாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தாய் தந்தையர் இருக்கிறாங்கன்னா நம்மளை வளர்த்து ஆளாக்கியவர்கள் அவங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய வெற்றிக்கும் மறுமையினுடைய வெற்றிக்கும் வழிகாட்டியவர்களாக திகழ்ந்தார்கள்ல. நமக்கு வந்து ஒரு ஈமான்ங்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுத்தாங்கல்ல. நம்ம எப்படியோ இருந்திருப்போம், குப்பனா சுப்பனா நம்ம எப்படியோ வாழ்ந்திருப்போம்ல. அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகிறான். நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், நபி உங்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்து சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவராக திகழ்ந்தார். அப்போ நபி நேர்வழியை காட்டினாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் அது. மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நேர்வழிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அல்லாஹ் நேர்வழி காட்டுறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது நேர்வழி காட்டுவது என்பது மனிதனுடைய நபியினுடைய கையில் கூட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுவாங்களாம், இந்த மக்கள் எல்லாம் ஏன் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுவாங்களாம். கவலைப்படும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே உங்களால் நேர்வழிக்கு அவர்களை கொண்டு வர முடியாது, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களை தான் நேர்வழி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேர்வழிங்கிறது சாதாரண ஒரு ஈமான்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஈமானை நமக்கு கொடுத்து தர்பியா கொடுத்து நேர்வழிப்படுத்தினார்கள்ல. அப்போ அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பிரிவினை என்பது. தாய் தந்தையரை கூட பிரிஞ்சிடலாம், கூட இருந்து நேர்வழி காட்டிய ஒரு நபியை பிரிவது என்பது சாதாரண பிரிவு இல்லைங்க, அது பெரிய பிரிவு. சஹாபா